இன்னைக்கு முகூர்த்த நாள், அதனால நிறைய பேர் கல்யாணம் வச்சுட்டாங்க. நம்ம கூட நடிக்கிறவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது, அவங்க விட்டாளுங்க தான் கல்யாணம். வேறு வழி இல்லாமல் நீங்கள் நான் மட்டும் தான் ஷோ பண்ண போகிறேன், வேறு வழி இல்லை, நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். என்னதான் அவங்க கல்யாணத்துக்கு போனாலும் அவங்களுக்கு எப்படியாவது ஷோ கொடுக்கணுங்கிறதால புது விதமாக இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஷோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம களத்தில் சேகுவாரா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ சேகுவாரா சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நாட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத களத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை அப்படியே பகிர்ந்துக்கலாமா? ஆமா, இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இவங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா பயங்கரமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சைடு விழிப்புணர்வாகவும் ஒரு சைடு நமக்கு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. கெட்டு போன உணவுகள், கெட்டு போன இறைச்சிகள்லாம் சாப்பிடக்கூடாது, தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடாது, காலாவதியான பொருட்கள் விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த சேஃப்டி ஆபீசர் எல்லாரும் பல இடங்களுக்கு ரைடு நடத்தி பல இடங்களை சீஸ் பண்றாங்க. பார்க்கும்போது நமக்கு வரவேற்பத்தக்கதா இருக்கு. அதே வகையில அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண பாமர மக்கள் அந்த மாதிரியான கடைகள்ல தான் இது அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில அதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய தவறு தான், அதை செய்யக்கூடாது அப்படின்னு அதிகாரிகள் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய இந்த ஆக்ரோஷமான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெரும் முதலாளிகள் கடை வச்சிருக்கக்கூடியவங்க, பெரும் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடியவங்க கடையெல்லாம் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விதான் இன்னைக்கு ஒரு சிறுமியருடைய உயிரையோ காவு வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. திருச்சி திருவெரும்பூர் அப்படின்ற பகுதியில ஜாக்லின்ற ஒரு 15 வயது சிறுமி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமேசான்ல சைனீஸ் புல்டாக் நூடுல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. வாங்கி அதை சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு நைட்டு தூங்கியிருக்காங்க. காலையில எழுப்பும் போது அந்த குழந்தை எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா உடல் கூறாய்வு ஆராய்ச்சிகளாக அந்த குழந்தைய அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை சாப்பிட்ட நூடுல்ஸ்னால கூட அந்த குழந்தை இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததும், இந்த குழந்தை வாங்கின நூடுல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை போய் அதுக்கப்புறமா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லாம் போயிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 800 கிலோ, கணிக்க முடியல, 800 கிலோ காலாவதியான நூடுல்ஸை அவங்க விற்பனை செய்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை இப்ப சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் ரைடு போறது இல்ல? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமா பண்ணிருக்கலாமே? சமீபத்துல ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மாங்காவே ஊத்தாம அசல் மாங்காவை ஸ்லைஸ் செய்யணுமா அப்படின்ற விளம்பரத்தெல்லாம் பார்த்து நம்ம ஸ்லைஸ் மேங்கோலாம் வாங்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாம்பழமே இல்லாம ஒரு கெமிக்கல்ல கலக்கப்பட்ட ஒரு ஜூஸை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்றத அந்த வீடியோ மூலியமா நமக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரி பெரும் முதலாளிகள்கிட்ட போகாம இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த உணவு துறையை எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்யணும். எல்லா ப்ராடக்ட்ஸையுமே செக் பண்ணணும். அதே நேரத்துல மக்களும் விழிப்புணர்வா இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதோட எக்ஸ்பைரி டேட்ல இருந்து எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு சார். இதான் இப்ப நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நன்றி சேகுவாரா, காலத்துல இருந்து எங்களுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. அடுத்த டாபிக் என்னன்னா, நம்ம ஹேமா கமிட்டி அறிக்கையை பற்றி நம்ம சுபஸ்ரீ களத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுபஸ்ரீ. வணக்கம் சார். களத்துல இருக்கீங்க, அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா? ஹேமா கமிட்டி அறிக்கை பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து பரவலா அதை பத்தி தான் மொத்தமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து மலையாள திரையுலகத்துல சினிமா உலகம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் மேலயும் வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஆமா ஆமா. இப்ப வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமாவிலுமே இந்த மாதிரி வந்து அறிக்கை கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு கமிட்டி கொண்டு வந்து அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும், இங்க நடக்கிற தவறுகளையும் வந்து வெளியே எடுத்துட்டு போகணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து முக்கியமான நடிகைகளுக்கு மட்டும் இல்ல, அந்த துணை நடிகைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து இங்கேயும் இந்த மாதிரி கமிட்டி கொண்டு வாங்க, எங்களுக்கும் இங்கேயும் நிறைய இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, எங்களுக்கும் நீதி வாங்கி கொடுங்க, அப்படி தவறு செய்யறவங்களை தண்டிங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்ன செய்வாங்கன்றது தெரியல. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நடிகை ராதிகா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கேரவான்ல வந்து கேமரா இருந்ததாவும் அதனால வந்து அவங்க வந்து ஹோட்டல்ல எல்லாம் போய் ஸ்டே பண்ணியிருந்ததாவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காவும் ஒரு பயமாவுமே இருந்துட்டு இருந்தது. என்ன பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா சினிமா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருத்த பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா கட்சிய வந்து பூக்கட்சி கிட்ட கொடுத்தவரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த குற்றச்சாட்டு வச்ச நடிகையோட கணவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலேன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பாட்டு, ஃபேமஸ் பாட்டு. அதை எடுத்துட்டு சூழ்நிலை தான் வந்து இந்த மாதிரி மாத்துது. நம்ம எல்லாரையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கும் போது நல்ல குழந்தையா தான் பிறந்து வளருது. ஆனா வந்து இந்த மாதிரி சூழ்நிலை காரணமா இந்த மாதிரி தவறு பண்றாங்க அப்படின்னு தவறு செஞ்சவங்களுக்கு ஆதரவாவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீதி வாங்கி தரணும்ன்ற அந்த முக்கிய பொறுப்பு இல்லாம இவர் பேசியிருக்கிறது வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாக்குது. என்னடா இவ்வளவு பெரிய கட்சி வச்சு நடத்தினவர், அதுவும் இப்ப முக்கிய தேசிய கட்சியில அந்த கட்சியை இணைச்சிருக்காரு, ஆனா குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேசுறாரு. அப்ப சூழ்நிலைதான் காரணம்னா அப்போ இதுக்கு வந்து நீதி வாங்கி தர வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒண்ணு வருது. எப்படி பொறுப்பு இல்லாம பேசலாம் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்குள்ள வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா 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 ஸ்ரீ, நீங்க வந்து களத்துல இருந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்த டாபிக் என்னன்னா, முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபாரின்ல களத்தில் நம்ம சேகுவாரா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ, வணக்கம் சேகுவாரா. சார் வணக்கம். வணக்கம். நம்ம முதலீடுகள் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? ஆக்சுவலி ஐ மீன் நவ் யூகே சார். யூகேல இருந்து இப்ப நான் சோர்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க 900 கோடி வரைக்கும் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த 900 கோடி நம்ம எல்லாருக்கும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த 900 கோடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமீபத்துல இந்த 900 கோடி பேசப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா. நம்ம இந்த சூரியன் கட்சிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு நபர் மீது 900 கோடி ஃபைன் போட்டாங்க அமலாக்கத்துறை. ஞாபகம் இருக்குங்களா? இப்ப தெரியுதுங்களா விட்டதை பிடிக்கிறது? இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒண்ணு இடிக்கிற மாதிரி கரெக்டா அது எப்படி 900 வருது அப்படின்னு ஒரு பாக்குற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு பக்கம் போட்டோ ஷூட்ஸும் நடக்குது. அந்த பக்கம் நீங்க எல்லாரும் இன்ஸ்டா ட்விட்டர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க. ஆமா, அன்பே இருவரும் அமெரிக்கா கொடியலை அந்த பாட்டு எல்லாம் போட்டா அந்த போட்டோ ஷூட் வீடியோ சூப்பரா மேட்ச் ஆச்சு, பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நம்ம ஒரு மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த கார் ரேஸ் எல்லாம் சூப்பரா நடத்தி இருக்கீங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. போட்டக்கூடியவர்கள் ஆமா, எல்லா நடிகர்களும் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டா ட்வீட்ல கூட போட்டிருந்தாங்க. ஒரே நேரத்துல போட்டிருந்தாங்கல்ல. ஆமா. அப்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், ஆகா ஓஹோ, இதெல்லாம் வரலாறுல இடம் பிடிக்கும் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா இதை விட பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசு நடத்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒலிம்பியாட் அப்படின்னு, செஸ் ஒலிம்பியாட். அப்போ வந்து ஒரு மினிஸ்டரா ஒருத்தர் இருந்தாரு, மெய்நாதன். சாரி பேர் தெரியல, மெய்நாதன் பொய்நாதன் ஏதோ ஒரு பேரு. அவரை வாழ்த்தி ஒரு துண்டு செய்தி கூட வரல. அப்ப இப்ப யாரு நடத்துனாங்க, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை நடத்துறாங்க அப்படிங்கறத இங்க மேட்டர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பயும் உலக நாடுகள்ல இருக்க பல பிளேயர்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த ரேஸை காட்டிலும் அதுக்கு பல பிளேயர்ஸ் வராங்க. பிரம்மாண்டமா நடக்குது, பெரிய பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு துண்டு செய்தி வாழ்த்து கூட இல்ல. ஆனா இப்ப அரசாங்கத்தோட மினிஸ்டருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்குது. நமக்கு நாமே திட்டம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணது. தேங்க்யூ சேகுவாரா, தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம வடக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சுபஸ்ரீ அவர்கள் களத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ, வணக்கம் சுபஸ்ரீ. வணக்கம் செல்வா. களத்துல இருக்கீங்க, வடக்குல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு? வடக்குல பார்த்தோம் அப்படின்னா, தினம் நம்ம வந்து செய்திகள்ல பார்க்கும்போது பயப்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. பொதுவா இப்போ பெருசா போயிட்டு இருக்க விஷயம் பார்த்தா அந்த மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சின்றதெல்லாம் வந்து எல்லாரும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை, எது சாப்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ சாப்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட உரிமைகள் இருக்க நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வடக்குல அந்த உரிமைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு இதுல ரயில்ல போகும்போது ஒரு பெரியவரை வந்து மாட்டு இறைச்சி வச்சதான் நினைச்சு இந்த பசு காவலர்கள்னு சொல்லப்படுறவங்க வந்து அடிச்சிருக்காங்க, போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இதுவே அவங்க வீட்டுல உள்ளவங்களா இருந்தா இப்படி அடிச்சிருப்பாங்களா, இல்ல அவங்க அப்பாவா இருந்தா இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அந்த வீடியோ பார்க்கும் போதே நம்ம அந்த காட்சிகள் வந்து மனதை வந்து பதற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு போட்டு அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு அவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? அப்போ சட்டம்லாம் வந்து என்ன செய்யுது? ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா நம்ம சட்டத்தின் முன்னாடியிலதான் போய் நிக்கிறோம்.
சட்டத்தின் வழியில தான் நம்ம வந்து தண்டனை வாங்கி தர்றோம் தப்பு செஞ்சவங்களுக்கு. ஆனா இவங்க வந்து இப்படி சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு அவங்களா ஒரு தண்டனை கொடுத்து பொதுமக்களை இப்படி போட்டு அடிக்கிறது வந்து எந்த வகையில சரின்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் 19-20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. கார்ல போயிட்டு இருக்காரு. அவர் வந்து மாட்டிரிச்சு கார்ல வச்சிருக்கிறதா நினைச்சு இந்த பசு காவலர்கள்னு சொல்லப்படுறவங்க அவரை துரத்துறாங்க. அவர் வந்து ஐயோ நம்மள துரத்துறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு பயத்துல அவர் இன்னும் வேகமா காரை இயக்கும் போது இவன் வேகமா போறானா இவன்ட்ட கண்டிப்பா மாட்டிறைச்சி இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு துப்பாக்கியால சுடுறாங்க. அந்த பையன் வந்து சின்ன பையன், வாழ வேண்டிய வயசு, இறந்து போயிட்டாரு. கண்டிப்பா இது எல்லாமே வந்து இப்போ பசு காவலர்கள்னு சொல்லப்படுறவங்க, அதுவும் முக்கியமா நார்த் சைட்ல வடக்குல பார்த்தோம்னா இவங்களோட அட்டகாசம் ரொம்ப பெரிய பெரிய அதிகமான அட்டகாசமா தான் இருக்கு. இப்படி பொதுமக்களை இவங்களே சட்டத்தை கையில எடுத்து, அதான் எந்த சட்டமுமே வந்து மாட்டிறைச்சி வச்சது தப்பு, அது வந்து தண்டனைக்குரிய சட்டம்னு சொல்லவும் இல்லை. அப்படியே ஒருவேளை இவங்க வந்து ஒரு விலங்குகளை வந்து இவங்க துன்புறுத்துறாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா ப்ளூ கிராஸ் இருக்கு, ப்ளூ கிராஸ் அமைப்புகள் இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு, விலங்குகளுக்கான அமைப்புகள். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க சட்டப்படி கூட இவங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இவங்க சட்டத்தை கையில எடுத்துட்டு பொதுமக்கள் இப்படி தாக்குறது, கொலை செய்யறதுலாம் வந்து எந்த வகையில நியாயம்னு பார்த்தோம்னா, அப்ப அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் புகுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்ன்றதும் நமக்கு புரிய வருது. அதனால வடக்குல நடக்கிறதுலாம் நம்ம இப்ப அங்க போகணும்னு நினைச்சா கூட நமக்கு வந்து பயம் வருது. கரெக்ட். நன்றி சுபஸ்ரீ, களத்திலிருந்து எங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி செல்வம். அடுத்த டாபிக் நம்ம அண்ணங்கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத களத்தில் இருக்கிற நம்ம சேகுவாரா நம்மள்ட்ட பகிர்ந்துப்பாரு. வணக்கம் சேகுவாரா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம அண்ணங்கட்சியில இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஆப் வந்துருச்சு. அப்படியா? பாட்டை பாடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப நான் பாடுவேன், முடிஞ்சா கைது பண்ணு, என் தம்பியை கைது பண்றேன், என்னைய கைது பண்ண மாட்டியா, கைது பண்ணுன்னு வாய் விட்டே இருந்தாரு. ஆமா. அப்ப இந்த அம்பத்தூரா ஆவடியை சேர்ந்த ஒருத்தர் லோக்கல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஆனா கைது பண்ணல. ஆமா. அப்புறம் அவரே என்ன பண்றாருன்னா SC/ST ஆக்ட்ல போய் பண்றாரு. கைது பண்றதுக்கு அவங்க வழக்கும் பதிவு செஞ்சுட்டாங்க. ஆமா. கூடிய சீக்கிரமா அண்ணனை கைது பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது. இப்ப தம்பிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன அண்ணனை கைது பண்ண பயமா, நேர்ல மோத மாட்டியா அப்படின்னு ஃபயர் விட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் இந்த கைதை வச்சு அனுதாபம் தேடி ஒரு நல்ல ஓட்டு வங்கி வாங்கிக்கலான்றது அண்ணனோட கணக்கு. இதுல கைது பண்ணா என்ன பண்ற போறாங்க, அதிகபட்சம் பெயில் ஈஸியா கிடைச்சிரும், வந்துடலாம் அப்படின்ற கணக்கு அண்ணனுக்கு. இதை வச்சு அனுதாபம் வாங்கி வந்துடலாம் அப்படின்னு அண்ணன் கணக்கு போடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தளபதி இவர் இருக்காருல்ல, அவர் காலவாரி விட்டாரு அண்ணனை. ஆமா ஆமா. அண்ணனை மாநாடுக்கு இப்போ வரைக்கும் அழைக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ராகுல அழைக்கலான்னு அவருக்கு விருப்பமா தளபதிக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில ஒரு கட்சி இப்ப ஆட்சியில இருக்காமா, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் பாண்டிச்சேரியில அப்படின்னு அவருக்கு ஒரு விருப்பமா. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் நேர்லயே போய் பாத்துட்டு இருந்தாரு தளபதி அவரை. ஆமா ஆமா. அப்ப இல்லன்னா அவருக்குள்ள ஒரு நட்பு உறவு இருக்கு. அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையா. இதுக்கு நடுவுல அண்ணன் கூட வைக்கணுமா வேணாமா, ஏற்கனவே அண்ணன் மேல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுல நம்மளும் போய் சிக்கணுமான்னு தளபதி யோசிக்கிறாராம். இதை கேட்ட அண்ணன் வந்து டென்ஷன் ஆகி கடைசி நேரத்துல நான் தனியா தான் கூட்டணி, என் கூட யாரும் கூட்டணி இல்ல, 60க்கு ஆளை பாத்துட்டேன், 130 கிட்ட நான் பார்த்து நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு கோவமா கத்திட்டு போயிருக்காரு. கடைசி நேரத்துல பயம் அண்ணன் கட்சி வந்துருக்கு. அது அண்ணன் கட்சியில பாவம் அண்ணங்க கடையை நம்பி இருந்து காத்திருந்து இளவு காத்த கிளியோட கதை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தானங்க இருக்கு. அது இருக்கதானே செய்யும். ஆமா 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 சேகுவாரா. அதுதாங்க இப்ப நடக்குதுங்க. நன்றி களத்துல இருந்து இதை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சேகுவாரா. அடுத்த டாபிக் நம்ம இலக்கட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத களத்தில் சேகுவாரா இருக்காரு, அவர்கிட்ட பகிர்ந்துப்போம். வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சேகுவாரா, களத்துல இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்ப நம்ம இலக்கட்சியில இருந்து பேசுறேங்க. இப்ப இலக்கட்சி ஆமா கேக்குதுங்களா? கேக்குதா? கோயம்புத்தூர்ல நெட்வொர்க் இல்லைங்க. கேக்குதுங்க. இலக்கட்சியில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2026 வரப்போகுதுங்க, 26 வரப்போகுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு விட்டு போன ஓட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். நம்ம கையில இருந்த ஓட்டெல்லாம் போயிருச்சு, ஜெயலலிதா அம்மா வாங்கின ஓட்டு எல்லாத்தையும் திரும்ப ஒட்டுக்கா வாங்கணும் அப்படின்னு சாமி கணக்கு போட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டுச்சுங்க. அப்படி போட்ட கூட்டத்துல பெரிய சலசலப்பு ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாவும் ஆகி போயிருச்சுங்க. அப்போ என்ன ஆயிருச்சுன்னா, இந்த சூரியன் கட்சியோட அதிருப்தி ஓட்டு ஓட்டு எல்லாமே நம்ம தளபதிக்கு போயிரும். அதனால நீங்க தளபதியை வந்து போயிடக்கூடாது அவருக்கு. அதனால நீங்க தளபதி கட்சிய
கீழே இறங்கி அடுக்கு விளாசுங்க, அப்புறம் விமர்சிங்க, அவரை டேமேஜ் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு சாமி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்குங்க. ஓட்டு பிரிஞ்சிடும் பயப்படுறாங்க. ஆமாங்க, பிரிஞ்சு போயிரும் இருந்துக்கோ நீங்க. அதனால தளபதி என்ன வேணாலும் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, பூக்கட்சி விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க மறுபடியும். அத நாங்க அது தலைமை பாத்துக்கணும், நீங்க கீழே எதுவும் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம எஸ்பி இருக்காருங்க, முன்னாள் மணி அமைச்சர், அவரு சாமி மேல கோபமா இருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க, அவரு பையனுக்கு சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காருங்க. அதுக்கு சீஃப் கெஸ்டா நம்ம சாமியை கூப்பிட்டுருக்காரு. ஆனா சாமி சேலத்துல இருந்துகிட்டே ஒரு 3 மணி நேரம் டிராவல்ல வராம டிபி கொடுத்துருக்காரு. கேட்டா நிர்வாகி கூட்டம் இருக்குது அப்படின்னு. கட்சியோட தலைமை நிர்வாகி நம்ம எஸ்பி அண்ணனுங்க. அவர் வீட்டு விசேஷத்தை விட உங்களுக்கு இந்த மற்ற நிர்வாகி கூட்டம் முக்கியமான. இவரு கோபமாயிட்டாருங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர இந்த வாட்டி என் மனைவியும் மகனையும் அனுப்பி விடுறோம், கோச்சுக்காதீங்கன்னு ஆறுதல் படுத்துற மாதிரி அனுப்பி விட்டுருக்காருங்க. ஆனா அது காரணம் என்னங்கன்னா, நம்ம எஸ்பி அண்ணா பார்க்கும் போதெல்லாம் போய் சாமிகிட்ட சொல்லியிருக்காரு, பிரிஞ்சு போனவனு ஒண்ணு சேர்த்துருவோம், அப்ப இன்னும் பரபலம் அதிகமாயிடும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றாரு. இது சாமிக்கு பிடிக்கலையே. அதனாலதான் அதனாலதாங்க இப்ப இதாக கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்க. நன்றி நன்றி சார், வர காலத்துல இருந்து பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.